வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானுடன் போர் நிறுத்தம், இஸ்ரேலுக்கு ஆபத்து என எச்சரிக்கை. கடல் மாசடைவு, ரஷ்யாவிலிருந்து வந்த கப்பலை தடுத்து நிறுத்தியது ஸ்வீடன். பிரிட்டனில் கட்டுக்கடங்காத கடை திருட்டுகள், முன்னாள் பிரதமர் தெரேசா மே மீது கடும் விமர்சனம். இஸ்ரேல் மீது படையெடுப்போம், துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் பகிரங்க எச்சரிக்கை. புட்டினின் ரகசிய மாளிகை, ஏவுகணை தடுப்பு அமைப்புகளுடன் பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு. மீண்டும் வெடிக்கும் ஈரான் இஸ்ரேல் மோதல், போருக்கு தயாராகும் இஸ்ரேலிய ராணுவம். ஹார்மோஸ் ஜலசந்தியை முடக்க ட்ரம்ப் அதிரடி உத்தரவு, கச்சா எண்ணெய் விலை மீண்டும் உயர்வு. ஐரோப்பாவில் செல்வாக்கை இழக்கும் புட்டின், ரஷ்யாவுக்கு காத்திருக்கும் பாரிய பின்னடைவு. ஈரானுடன் போர் நிறுத்தம், இஸ்ரேலுக்கு ஆபத்து என எச்சரிக்கை. ஈரானுக்கு எதிராக ட்ரம்ப் அறிவித்த இருவார கால போர் நிறுத்தம் இஸ்ரேலுக்கு நீண்டகால அச்சுறுத்தலாக அமையும் என விமர்சிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவின் மூலம் ஈரானின் தற்போதைய கடும்போக்கு ஆட்சி வீழ்த்தப்படாமல் பாதுகாக்கப்பட்டுள்ளது என இராணுவ ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். போர் நிறுத்தம் ஈரானுக்கு தனது ஆயுத பலத்தையும் அணுசக்தி திட்டங்களையும் மீண்டும் கட்டமைக்க அவகாசம் வழங்கும் என அஞ்சப்படுகிறது. ஈரானிய ஆட்சியின்படி தளராதவரை இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு நிரந்தர தீர்வு கிடைக்காது என இஸ்ரேலிய பாதுகாப்பு தரப்பினர் சுட்டிக்காட்டுகின்றனர். அமெரிக்காவின் இந்த ராஜதந்திர நகர்வு ஈரானிய புரட்சிகர காவல் படையினருக்கு புத்துயிர் அளிக்கும் செயலாக பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக ட்ரம்பின் இந்த முடிவு ஈரானை எதிர்கொள்வதில் இஸ்ரேலின் இருப்பிற்கே ஒரு சவாலாக மாறக்கூடும் என செய்திகள் தெரிவிக்கின்றன. கடல் மாசடைவு, ரஷ்யாவிலிருந்து வந்த கப்பலை தடுத்து நிறுத்தியது ஸ்வீடன். ரஷ்யாவிலிருந்து ஸ்பெயினை நோக்கி நிலக்கரி ஏற்றிச் சென்ற ஹூ யூ ஆன் என்ற சரக்கு கப்பல் ஸ்வீடன் கடலோர பாதுகாப்பு படையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டது. பால்டிக் கடலில் சட்டவிரோதமாக நிலக்கரி கழிவுகளை கொட்டி கடலை மாசுபடுத்தியதாக அந்த கப்பல் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஸ்வீடன் வான்வழி பாதுகாப்பு குழுவினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது இந்த கப்பலிலிருந்து கழிவுகள் வெளியேற்றப்படுவதை அவதானித்துள்ளனர். சுற்றுச்சூழல் சட்டங்களை மீறியமைக்காக இந்த கப்பலின் மாலுமியிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு அவருக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது. சுமார் 2700 அமெரிக்க டாலர்கள் அபராதமாக செலுத்தப்பட்டதை தொடர்ந்து அந்த கப்பல் மீண்டும் பயணத்தை தொடர அனுமதிக்கப்பட்டது. கடல்சார் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் சுற்றுச்சூழல் குற்றங்களை குறைக்கவும் இதுபோன்ற கடுமையான நடவடிக்கைகளை தொடரப்போவதாக ஸ்வீடன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரிட்டனில் கட்டுக்கடங்காத கடை திருட்டுகள், முன்னாள் பிரதமர் தெரேசா மே மீது கடும் விமர்சனம். பிரிட்டனில் தற்போது கடைகளில் பொருட்கள் திருடப்படும் சம்பவங்கள் பாரியளவில் அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்கள் கடும் ஆத்திரமடைந்துள்ளனர். குற்றங்களை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறி வருவதற்கு முன்னாள் பிரதமர் தெரேசா மே எடுத்த தவறான முடிவுகளே காரணம் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அவர் உள்துறை அமைச்சராக இருந்தபோது போலீஸ் துறையில் மேற்கொண்ட நிதி வெட்டுக்கள் மற்றும் ஆட்குறைப்பு நடவடிக்கைகள் தற்போதைய நிலைக்கு வித்திட்டுள்ளதாக கூறப்படுகிறது. போதிய வளங்கள் இல்லாத காரணத்தால் சிறு குற்றங்களை போலீசார் கண்டுகொள்ளாத நிலை உருவாகியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தெரேசா மேவின் ஆட்சி காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட போலீஸ் மறுசீரமைப்பு ஒரு பேரழிவு என தற்போதைய பாதுகாப்பு ஆய்வாளர்கள் விமர்சிக்கின்றனர். சிதைந்து போயுள்ள போலீஸ் கட்டமைப்பை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவது அரசாங்கத்துக்கு ஒரு பெரும் சவாலாக மாறியுள்ளது. இஸ்ரேல் மீது படையெடுப்போம், துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் பகிரங்க எச்சரிக்கை. லெபனான் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் துருக்கி இஸ்ரேலுக்குள் நுழையக்கூடும் என ஜனாதிபதி தைப் எர்டோகன் எச்சரித்துள்ளார். கடந்த காலங்களில் லிபியா மற்றும் நாகோர்னா கராபாக் போர்களில் தலையிட்டது போலவே இஸ்ரேல் விவகாரத்திலும் துருக்கி செயல்பட தயங்காது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலின் இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை தடுக்க முஸ்லிம் நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என அவர் இதன்போது அறைகூவல் விடுத்தார். எர்டோகனின் இந்த ஆவேசமான பேச்சுக்கு இஸ்ரேல் தரப்பிலிருந்து கடும் கண்டனங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. எர்டோகனின் இந்த மிரட்டல் நேட்டோ அமைப்பின் உறுப்பினராக உள்ள துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவில் பெரும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்கனவே நிலவும் போர் பதற்றத்தை இந்த அறிவிப்பு மேலும் தீவிரப்படுத்தியுள்ளதாக சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.
புட்டினின் ரகசிய மாளிகை ஏவுகணை தடுப்பு அமைப்புகளுடன் பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தனது ரகசிய மனைவி மற்றும் பிள்ளைகள் தங்கியுள்ளதாக கருதப்படும் 1 பில்லியன் பவுண்டுகள் பெறுமதியான மாளிகையின் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளார். உக்ரைன் ட்ரோன் தாக்குதல்கள் அதிகரித்து வரும் நிலையில் கருங்கடல் பகுதியில் அமைந்துள்ள இந்த சொகுசு மாளிகையை சுற்றி அதிநவீன ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் நிறுத்தப்பட்டுள்ளன. பன்சீர் எஸ் எனப்படும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இந்த மாளிகைக்கு அருகில் நிலை கொண்டுள்ளதாக செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. தனது உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்ற அச்சம் காரணமாகவே புட்டின் இந்த அதீத பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டதாக உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மாளிகையானது அதிநவீன வசதிகள், நிலத்தடி பதுங்கு குழிகள் மற்றும் கடுமையான பாதுகாப்பு வளையங்களை கொண்ட ஒரு கோட்டையாகவே கருதப்படுகிறது. போரின் தீவிரம் அதிகரித்துள்ள நிலையில் புட்டின் தனது நெருக்கமானவர்களின் பாதுகாப்பிற்காக தேசத்தின் முக்கிய ஆயுத பலத்தை அங்கு திருப்பிவிட்டுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. மீண்டும் வெடிக்கும் ஈரான் இஸ்ரேல் மோதல், போருக்கு தயாராகும் இஸ்ரேலிய ராணுவம். மத்திய கிழக்கில் போர் அபாயம் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரானுடன் ஒரு புதிய நேரடி மோதலுக்கு இஸ்ரேலிய ராணுவம் தீவிரமாக தயாராகி வருகிறது. ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மற்றும் முக்கிய இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கான ஒத்திகைகளை இஸ்ரேலிய விமானப்படை முடுக்கிவிட்டுள்ளது. ஈரானிய ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா மற்றும் ஏனைய குழுக்களின் அச்சுறுத்தல்களை முறியடிக்க வடக்கு மற்றும் தெற்கு எல்லைகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களை எதிர்கொள்ளும் வகையில் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் முழு விழிப்பு நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்கா தலைமையிலான நட்பு நாடுகளின் ஒத்துழைப்புடன் ஈரானின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த இஸ்ரேலில் புதிய இராணுவ உத்திகளை வகுத்து வருகிறது. பிராந்தியத்தில் ஒரு முழு அளவிலான போர் வெடிக்கும் பட்சத்தில் அது உலகளாவிய ரீதியில் பாரிய பொருளாதார மற்றும் அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது. ஹார்மோஸ் ஜலசந்தியை முடக்க ட்ரம்ப் அதிரடி உத்தரவு. கச்சா எண்ணெய் விலை மீண்டும் உயர்வு. ஈரானின் அச்சுறுத்தல்களை தடுக்கும் நோக்கில் உலகின் மிக முக்கியமான கடல் வணிக பாதையான ஹார்மோஸ் ஜலசந்தியை முடக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இந்த அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மிக குறுகிய நேரத்தில் பாரிய அளவு அதிகரித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த அதிரடி முடிவால் உலகளாவிய பங்கு சந்தைகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளன. அத்துடன் முதலீட்டாளர்கள் மத்தியில் அச்சமும் ஏற்பட்டுள்ளது. எரிபொருள் விநியோகத்தில் தடை ஏற்படலாம் என்ற கவலையினால் ஐரோப்பிய மற்றும் ஆசிய நாடுகளின் பொருளாதாரத்தில் மந்தநிலை ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. ஈரானின் வருமான வழிகளை முற்றாக துண்டிப்பதே ட்ரம்பின் இந்த ஆக்ரோஷமான நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். சர்வதேச கடல் வழி போக்குவரத்தில் அமெரிக்கா மேற்கொள்ளும் இந்த தலையீடு உலக நாடுகளிடையே புதிய ராஜதந்திர நெருக்கடிகளை தோற்றுவித்துள்ளது. ஐரோப்பாவில் செல்வாக்கை இழக்கும் புட்டின் ரஷ்யாவுக்கு காத்திருக்கும் பாரிய பின்னடைவு. ஐரோப்பிய ஒன்றியத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த முக்கிய கைப்பாவை தலைவரை புட்டின் இழந்துள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக ஐரோப்பிய பிராந்தியத்தில் ரஷ்யா கொண்டிருந்த ராஜதந்திர மற்றும் அரசியல் செல்வாக்கு தற்போது பெரும் சரிவை சந்தித்துள்ளது. இந்த மாற்றமானது உக்ரைன் மீதான போரில் ரஷ்யாவுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் இன்னும் பலமாக ஒன்றிணைய வழிவகுக்கும் என கருதப்படுகிறது. எரிசக்தி விநியோகம் மற்றும் பொருளாதார தடைகள் மூலம் ஐரோப்பாவை பணிய வைக்க நினைத்த புட்டினின் தந்திரோபாயங்களுக்கு இது ஒரு பலத்த அடியாகும். தனது செல்வாக்கை மீண்டும் நிலைநாட்ட புட்டின் இனி பாரிய நிதி மற்றும் அரசியல் விலையை கொடுக்க வேண்டி இருக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக ஐரோப்பிய அரசியலில் ரஷ்யாவின் பிடி தளர்வது கிரெம்ளின் மாளிகைக்கு நீண்டகால ரீதியில் பாரிய இழப்புகளை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.